ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். இன்றைக்கி இந்த மார்க்கெட் சைஸ் கூட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மார்க்கெட் சைஸ் கூட அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஹேண்டில் எப்படி போடுறது எல்லாமே நான் இந்த வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கூட பின்னுறதுக்கு 2 ரோல் ஆரஞ்சு கலரும் டார்க் க்ரீன் ஒரு ரோலும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலரில் ஒயர் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த கட்டில் சென்டரான ஒயர் எதுன்னு பார்த்து எடுத்துக்கிறணும். அப்போ தான் ஒயர்ஸ் கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போ அளந்துக்கிறலாம் ஸ்கேல் வச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அடி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆரஞ்சு கலர்னால 11 அடியில் மொத்தம் 40 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. நான் இப்போ உங்களுக்கு 40 ஒயர் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 40 ஒயர் ஆரஞ்சு கலரில் கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே லென்த்தியாக இருக்குது, 11 அடி அப்படின்றதுனால. இப்போ இந்த ஒயர் ஒரு ஒயர் எடுத்து ஒரு ஒயர் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஆரஞ்சு கலர் கட் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி க்ரீன் கலர் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஒயர் போதும், இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே அடியில். இப்போ அந்த மாதிரி சென்டரில் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் ஒயரை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரியே சேமாக வச்சு இந்த மாதிரி சேமாக வச்சு அளந்துட்டே எண்டில் முடிகிற இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ க்ரீன் கலரில் 22 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. ஆரஞ்சில் 40 ஒயரும் க்ரீன் கலரில் 22 ஒயரும். ஸோ 22 ஒயர் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் க்ரீன் கலரில் 22 ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு 4 ஒயராக மடித்து பிஸ்கட் நாட் நம்ம போட்டு வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்போ பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து 4 ஒயர் எடுத்து நான் சரிசமமாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 ஒயரை வச்சு பிஸ்கட் நாட் நம்ம போட்டுக்கிறலாம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிறேங்க. அடுத்து 3வது ஒயரை நான் எடுத்துக்கிறேன், மடித்து வச்ச ஒயரை. இப்போ இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே மாட்டிடுங்க. இப்படி ஒன்று கேப் இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த 2 ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 ஒயரில் பள்ளமான ஒயர் இருக்கும். மேடான ஒயரை இந்த பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த பள்ளமான ஒயர் எடுத்து இப்படி இந்த சென்டரில் எடுத்து வச்சு இப்படி பிடிச்சிக்கிறங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிறங்க. அடுத்து இந்த 2வது ஒயரோட பள்ளமான ஒயரை எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறங்க. இந்த விரலை வச்சு பிடிச்சிக்கிறங்க பின்பக்கமாக. இப்போ அடுத்து இப்போ நம்ம சைடில் 3வது ஒயர் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஒயரை பள்ளமான ஒயரை எடுத்து இந்த
மேலே இருக்குல்ல அந்த 2 லூப்புக்குள்ளேயுமே அந்த பக்கமாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரையுமே விட்டுட்டு பின்பக்கமாக இப்படி ரிவர்ஸில் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இப்போ 4வது ஒயர் வந்து நம்ம மடித்து வச்சோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து எடுத்து இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இந்த பள்ளமான ஒயரை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை வந்து ஒவ்வொரு இந்த ஒயருக்கு சென்டரில் எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து இந்த சைடில் எடுத்துகிட்டு இப்போ பள்ளமான ஒயரை மேல் பக்கமாக எடுத்து இப்போ இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி 2 பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இழுத்து விட்டுருங்க. இப்போ பிஸ்கட் நாட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிறங்க. எப்படி போடுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கூடையை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்படியே ஒயர் மெஷர்மெண்ட் பார்த்து பின்னிக்கிறங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் இந்த ஒயருக்கு இந்த ஒயரும் ஆப்போசிட் வரும். ஒரு ஒயர் தான் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் ஒரு ஒயர்னால இப்போ 2 ஒயராக பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறணும். இந்த பிஸ்கட் நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறது, ஜாயின் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா 4 ஒயருமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். எந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கோ அந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக தூக்கிட்டு இந்த ஒயரை மெதுவாக இழுத்து விட்டுருங்க, ஆப்போசிட் ஒயரை. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து செக் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கா. ஸோ இந்த ஒயர் எந்த சைடில் இருக்குன்னு பார்த்துட்டு இப்படி மேலே லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒயரை இழுத்து விட்டுடுங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்டாக இப்போ 4 ஒயராக எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்க போகிறோம். லாஸ்ட்டாக க்ரீன் கலர் முடிச்சுலாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ அடுத்து ஆரஞ்சு கலரில் 4 ஒயர் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கிறலாம் சரி சமமாக. பாருங்கள், இப்போ நான் 4 ஒயர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மடித்து வச்சுக்கிறணும். ஒன்றா நம்ம மடித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 ஒயருமே கூட அப்படி வச்சு சரி சமமாக மடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ 4 ஒயருமே மடித்து எடுத்தாச்சு. இப்போ அதில் 2 ஒயர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 3வது ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லூப்புக்குள்ளே மாட்டிடுங்க. அதை மாட்டிட்டு இந்த விரலில் வச்சு மோதிர விரல் இருக்குல்ல, அந்த விரலில் வச்சு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் பள்ளமான ஒயரை எடுத்து இப்படி மேலே எடுத்துகிட்டு இந்த 2 ஒயருக்கு சென்டரில் வச்சு இப்படி வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்து இந்த 2வது ஒயரில் பள்ளமான ஒயரை எடுத்து இப்படி எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு
இப்போ இந்த சைடில் 3வது ஒயர் கொடுத்தோம் இல்லையா, அதில் உள்ள பள்ளமான ஒயரை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே போட்டுட்டு அந்த பக்கம் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரும் பிடிச்சிருந்தோம் இல்லையா, அதை விட்டுட்டு ரிவர்ஸில் இப்படி எடுத்து வச்சுட்டு 4வது ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து இப்படி லூப்பில் மாட்டிட்டு இப்போ அந்த ஒயரை வந்து ரிவர்ஸில் பின்பக்கமாக அதே மாதிரி பிடிச்சிக்கிறங்க. பிடிச்சிட்டு இந்த பள்ளமான ஒயரை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே போட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ பிடிச்சிழுக்கும் போது 2 ஒயருமே சேமாக ஆயிடுங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் அளவு வந்து ஒயர் வந்து மாறி இருக்கும். ஸோ ஒன்றா பிடிச்சிழுத்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஒயர் வந்து ஒரு பக்கம் நீளமாகவும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஓரளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ 2 ஒயரையும் ஃபஸ்ட்டில் உள்ள 2 ஒயரையும் எடுத்து அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கிறணும். இப்போ அடுத்து இந்த சைடு நம்ம இந்த ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுக்கும். நான் பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ 2வது பிஸ்கட் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து 40 ஒயர் வெட்டணும் இல்லையா, இப்போ 4 ஒயராக எடுத்து நம்ம வந்து பிஸ்கட் நாட் வந்து போட்டு வச்சுக்கிறணும். 40 ஒயருனால் 10 பிஸ்கட் நாட் வந்து நமக்கு வரும். ஸோ 10ஐயுமே வந்து போட்டுக்கிறங்க. இப்போ நான் 10 பிஸ்கட் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 10 பிஸ்கட் நாட் வந்து போட்டிருக்கேன். 40 ஒயர்னால் பைத்ராங் 40 இல்லையா, ஸோ 10 பிஸ்கட் நாட் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்து நம்ம க்ரீன் கலர் வெட்டணும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம 2 ஒயராக எடுத்து பேசிக் நாட் போட்டு நம்ம வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் எடுத்துட்டு சமமாக மடிச்சுக்கிறங்க. இப்போ சமமாக மடிச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இந்த கீழே உள்ள ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ சைடில் உள்ள ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு 2 ஒயரையும் கீழ் பக்கமாக இழுத்துட்டு டைட் பண்ணிடுங்க. மேலே உள்ள ஒயரை இழுத்து இப்போ 2 ஒயராக ஆப்போசிட்டில் இருக்க ஒயராக பார்த்து சரி சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறணும். இந்த நாட் வந்து 2 போகிறனால ரொம்பவே ஈஸி, ஃபாஸ்ட்டாகவும் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் செக் பண்ணிக்கிறணும் 2 ஒயர் வந்து கரெக்டாக இருக்கா ஆப்போசிட்டில் உள்ளது அப்படின்னு.
இப்போ ரெண்டு முடிச்சா நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 11 நாட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். க்ரீனில் வந்து 22 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஸோ 11 2 22, ஸோ 11 நாட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். செக் பண்ணிக்கிறங்க. ஆரஞ்சில் வந்து 10 பிஸ்கட் நாட்டும் க்ரீனில் வந்து 11 நாட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பேசிக் நாட்டும் ஆரஞ்சு கலரில் பிஸ்கட் நாட் போட்டோம் இல்லையா, அதுவும் நான் எடுத்திருக்கேன். இது லூஸாக இருக்கும். நாட் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா டைட் பண்ணிக்கிறங்க. ஒன்றா எடுத்துடாதையே இப்படி 2 பக்கமும் ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுத்துக்கிறங்க. ஏன்னா மறுபடியும் ஒயர் வந்து முன்பின்னுமா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஒயரை வந்து இந்த நாட்டை வந்து எப்படின்னா இந்த மாதிரி இருக்கா, இந்த கீழ்ப்பக்கமாக 2 ஒயர், மேல் பக்கமாக 2 ஒயர், இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர்லையுமே மேலே இந்த பக்கம் கீழே அந்த மாதிரி ஒரு ஒயராக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ கிராஸ் மாதிரி இருக்குல்ல, ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேசிக் முடிச்சு வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து இப்போ இங்கே வந்து கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், இன்ட்டு மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு சாதா நாட் தான் போடணும். ஆரஞ்சு கலரில் 4 ஒயர் வரும்போது தான் நம்ம வந்து பிஸ்கட் நாட் வந்து நம்ம போடுவோம். ஸோ சேஞ்ச் கலர் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பேசிக் நாட் தான் நம்ம போடணும். இப்போ இந்த ஒயர் வந்து இப்போ கீழ்ப்பக்கமாக திருப்பிக்கிறலாம். ஏன்னா இந்த ஒயர் வச்சு இந்த 2 ஒயர்லேயுமே பின்னணும். ஸோ அதனால் இந்த பக்கமாக திருப்பிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு முடிச்சு, இப்போ அடுத்து இங்கே கிராஸ் ஆகுதா, ஸோ இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ க்ரீன் கலரு ஆரஞ்சு கலரு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம க்ரீன் கலர் நார்மல் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த நாட்டை தான் எடுத்து இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் நார்மல் முடிச்சு க்ரீன் கலரில் போட்டதை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிறலாம். ஆரஞ்சு கலர் ஒயரை லூப் பண்ணிக்கிறங்க. க்ரீன் கலர் ஒயரை சுற்றிட்டு ஒரு நார்மல் முடிச்சு, அவ்வளோதான். போகிற நாட்டை டைட்டாக வந்து போட்டுக்கிறங்க. இப்போ அடுத்து இந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு முடிச்சு. இப்போ அடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயரும் சேம் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு முடிச்சு. அதாவது 4 கார்னர்லையும் இந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு வந்து ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ அப்படி போட்டிருந்தா தான் கரெக்டு. இப்போ கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு இந்த 2 ஒயர்லையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் க்ரீன் கலரில் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். கிராஸ் ஆகிற இடத்துலலாம் அந்த நார்மல் முடிச்சு வந்து போடுற மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதில் வந்து 2 ஒயர் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. ஸோ நம்ம வந்து இதை ஒரு முடிச்சு போட்டு நம்ம வச்சுக்கிறலாம். ஏன்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ண அதுக்கப்புறம் வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ லைட்டாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்து க்ரீன் கலர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்போ அடுத்து ஆரஞ்சு கலர் பிஸ்கட் நாட் எடுத்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி தான் நாட்டு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து டைட் பண்ணிக்கிறங்க 2 ஒயராக. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறணும். க்ரீன் கலர் ஒயர் மேலே எடுத்து லூப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து சுற்றிட்டு நார்மல் முடிச்சு போட்டுக்கிறணும். இப்போ இந்த பக்கமாக கீழ் பக்கமாக திருப்பிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம எல்லா முடிச்சும் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் க்ரீன் கலர் வைக்கும்போது இந்த 2 ஆரஞ்சு கலரும் கீழே உள்ள ஆரஞ்சு கலர் ஒயர்லேயே நம்ம வந்து பின்னிக்கிடுவோம். ஸோ அடுத்து வந்து க்ரீன் கலர் நாட் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுட்டு மேலே ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து லூப் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஒயர்னால் சுற்றிட்டு ஒரு நார்மல் முடிச்சு. இப்போ போட்டுட்டு லாஸ்ட்டில் க்ரீன் கலரும் சேம் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம க்ரீன் கலர் கொடுத்தா அடுத்து ஆரஞ்சு கலர் பிஸ்கட் நாட்டு, அடுத்து க்ரீன் கலர் நாட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா ஒயருமே இதே மாதிரி சுற்றி சுற்றி பாக்ஸ் மாதிரி பின்னிக்கிறங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாமே ஒரு லைன் மாதிரி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா நாட்டையுமே ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நீளம் லென்த்தியாக கிடைக்கும். ரொம்ப நீளமாக கிடச்சிருக்கே நம்ம தப்பாக போட்டோம்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா பின்னி நம்ம கார்னர் இப்போ இவ்வளோதெல்லாம் பின்னி கார்னர் திருப்பும்போது இந்த பக்கம் பின்னது எல்லாமே நமக்கு மேலே வந்து கூட வந்து சைடில் மேலே வந்து போயிடும். ஸோ அதனால் லென்த்தியாக இருக்குது நிறையா போட்டோம்னு நினச்சிடாதீங்க. ஸோ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கார்னர் திருப்பும் மடக்கும்போது இந்த மாதிரி இந்த சைடில் உள்ள 2 சைடு ஒயரும் இந்த மாதிரி மேலே போயிடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், ரொம்ப நீளமாக இருக்குது லென்த்து அடிபாகம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ நான் பாருங்கள், இந்த பக்கம் 2வது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டர் லைனை சேர்க்காமல் மேலே வந்து 3 லைனும் கீழே வந்து 3 லைனு அப்படின்ற மாதிரி பின்ன போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி இங்கே பாக்ஸாக பின்னமோ அதுதான் நமக்கு ஒரு லைன், இது வந்து நமக்கு ஒரு லைன். ஸோ இதே மாதிரி மேலே பின்னோம் அப்படின்னா 2வது லைனு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி போடுறது அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 2 பிஸ்கட்டில் உள்ள ஒயர்ஸை வச்சு தான் நம்ம வந்து இப்போ 2வது லைன் வந்து போட போகிறோம். அதாவது இந்த 4 ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒயரில் வந்து பிஸ்கட் நாட் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர் சைடில் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நார்மல் பேஸ் நாட் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லெஃப்டில் இருக்குல்ல இந்த ஆரஞ்சு கலர் 2 ஒயரு, இதை வந்து லூப் பண்ணிவிட்டு பிஸ்கட் நாட் வந்து போட்டுக்கிறங்க. இப்போ 4வது ஒயரை லூப் பண்ணி சுற்றிட்டு சைடு ஒயரை உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் பிஸ்கட் நாட்டு. பாருங்க, டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்குல்ல இந்த க்ரீன் கலரும் ஸோ இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த 2 ஒயர்லையும் ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் வந்து நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ இந்த ஒயரில் பின்னிக்கிடுவோம். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட்டு. அவ்வளோதான். இப்போ 2வது லைன் வந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல 2வது லைன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 1 2. இப்போ அடுத்து இந்த இடத்துலேருந்து 3வது லைனு. இது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாகவே ஆரம்பிப்போம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படி டர்ன் பண்ணும்போது கார்னர் வந்து மேலே போயிடும். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டோம் இல்லையா. ஸோ 2வது அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்னால 4 ஒயர்னால ஒரு பிஸ்கட் நாட் போட்டு சுற்றி இந்த க்ரீன் கலர் ஒயர் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பின்னுமோ அதே மாதிரி பின்னி இது ஃபுல்லாமே பின்னி முடிச்சுருங்க. இந்த 2 பிஸ்கட் நாட்டுக்கு சென்டரில் வரும் ஒரு பிஸ்கட் நாட்டும் 2வது லைனில். ஸோ அந்த மாதிரி 2வது லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது லைன் 4வது லைன். இப்போ சென்டர் லைனை சேர்க்காம 3 பிஸ்கட் வந்து நமக்கு இருக்கணும். அது மாதிரி இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பாருங்கள், நான் காட்டுறதுக்காண்டி பின்னி வச்சுருக்கேன். ஸோ ஒரு லைன் தான் வரும். இப்போ நான் இங்கே 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கல. ஸோ அதே மாதிரி 3 லைன் வந்து போட்டுக்கிறணும். சென்டரோடு சேர்த்து 4 பிஸ்கட் வரும் 2 சைடுமே. ஸோ மொத்தம் நமக்கு வந்து பேஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, மேலே 3 பிஸ்கட்டு கீழே 3 பிஸ்கட்னா சென்டரில் ஒன்றுனா மொத்தம் 7 லைன் வந்து நமக்கு வந்திருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கிறணும்.
இப்போ நான் மேலே வந்து 3 லைனுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 சைடுமே போட்டுக்கலாம் 3 லைனு. பாருங்கள், இப்போ நான் 1 சைடு வந்து 3 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3. ஸோ இந்த 3 லைனு 3 பிஸ்கட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்படி சைடு வாக்கில் தான் வந்திருக்கும் அந்த லைன் வந்து. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கும் போட்டிருந்தீங்கன்னா. பாருங்கள், இந்த சைடு 4 பிஸ்கட் சென்டரோடு சேர்த்து 4 பிஸ்கட் வந்து வந்திருக்கும். நான் இந்த பக்கம் வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த பக்கம் நான் வந்து இப்படியே கூடைய திருப்பிட்டு நான் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, நீ பேலன்ஸ் வந்து நான் 2 லைன் வந்து போடுவேன். அதாவது 2 பிஸ்கட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேஸ் ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சிட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த சைடு 3 லைனு, இந்த சைடு 3 லைனு, சென்டரோட சேர்த்து 3 3 6 7 லைன் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு சிசர் வந்து எடுத்துக்கிறங்க. சிசர் எடுத்துகிட்டு இப்போ வந்து 4 கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ 4 கார்னர்லையும் ஒரு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி உள் பக்கமாக சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ எந்த லைனுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து க்ரீன் கலர் நாட்லேயும் ஒயரை வந்து எண்ணிக்கிறங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10வது முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த 10வது முடிச்சு. ஸோ இந்த முடிச்சில் உள்ள க்ரீன் கலர் ஒயர், அதாவது இந்த பக்கத்தில் ஒரு க்ரீனு 2 ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒயரை வந்து கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். இந்த ஒயரை வந்து நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறலாம், ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து இந்த க்ரீன் ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு. அவ்வளோதான், மாற்றி கட் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி உள்பக்கமாக சொருகிக்கிடுவோம். ஸோ அதனால தான் கட் பண்ண சொல்கிறது. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து 10வது ஒயரை வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறங்க. மொத்தம் 4 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து இப்போ நம்ம உள்பக்கமாக சொருகி விட போகிறோம். ஒன்றும் இல்லை, அதே முடிச்சில் தான், அதே நாட்டில் சொருகிறாதீங்க, அதுக்கு கீழே உள்ள நாட்டில் வந்து சொருகிக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகிக்கிறணும். இப்போ நான் இந்த அளவுக்கு சொருக்கேன், இங்கே ஃபுல்லாக சொருகிக்கிறேங்க. நான் பாருங்கள், இப்போ 4 சைடுமே நம்ம கட் பண்ண 4 ஒயருமே நான் சொருகிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக சொருகிக்கிறீங்க ஓரளவுக்கு, உருகிட்டு வராத அளவுக்கு. இப்போ நான் உங்களுக்காண்டி பாதி வரைக்கும் சொருகிருக்கேன், நான் அப்புறம் சொருகிக்கிருவேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ கட் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த 4 ஆரஞ்சு ஒயரை வச்சு பிஸ்கட் முடிச்சு வந்து நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 ஒயரில் பிஸ்கட் முடித்து போட்டுக்கிறணும். இந்த மாதிரி உள்பக்கமாக அழுத்திட்டு போடுங்க. எப்போதுமே எந்த கூடையாக இருந்தாலும் நம்ம கார்னர் திருப்பும்போது இப்படி உள்பக்கமாக லைட்டாக அழுத்திட்டு கார்னர் திருப்புங்க, நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ ஒயரை சுற்றிட்டு இந்த ஒயரை எடுத்து விட்டுட்டு ஒரு பிஸ்கட் முடிச்சு. இப்போ இந்த பிஸ்கட் முடிச்சு போகிறதுக்காக தான் நம்ம இந்த ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு சொருகிட்டு இப்போ வந்து நம்ம பிஸ்கட் நாட் வந்து மடித்து போட்ட மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறங்க. இப்போ போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சுற்றி பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கிறணும். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள க்ரீன் கலர் ஒயர் வச்சு போட்டுக்கிறலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 4 கார்னர்லேயுமே இந்த மாதிரி ஒயரை சொருகினதுக்கப்புறம் அந்த 4 ஒயரை ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒயரை வச்சு பிஸ்கட் நாட் போட்டு கார்னர் திருப்பிக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு போட்டாச்சு, பேலன்ஸ் வந்து 3 சைடு வந்து போடணும். 3 பிஸ்கட் வந்து போட்டு இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ போட்டாச்சுங்க இல்லையா. இப்போ நம்ம சொன்னா இந்த லாஸ்ட்டில் உள்ள எண்டும் இந்த எண்டு வந்து இந்த மாதிரி மடிஞ்சு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேனா. ஸோ பாருங்கள், அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி சொருகிட்டு இந்த சைடு உள்ளதை ஒரு பிஸ்கட் முடிச்சு போட்டனால இப்படி மேலாப்பில் வந்துருச்சு கூட. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சொருகி விட்டோம்னா க்ரீன் கலர் ஒயரு கட் பண்ணி இப்போ இந்த 4 ஒயர்லேயுமே போடணும். இப்போ பிஸ்கட் முடிச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம ரைட் சைடு வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கார்னர்லையும் இதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் 4 ஒயரை எடுத்து பிஸ்கட் முடிச்சு போட்டுட்டு இப்படி கார்னர் டர்ன் பண்ணி இப்போ பின்ன போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், டர்ன் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக மேலே எடுத்துக்கிருச்சு இந்த சைடில் உள்ள அந்த ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா அந்த லைனு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குறங்க எப்படின்னு. ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் போட்டிருக்கத வந்து இதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கிறங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கூட வந்து 2 சைடுமே கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள் மேலே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் ஒரு பிஸ்கட் முடிச்சு போட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் சேமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பிஸ்கட் முடிச்சு போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் க்ரீன் கலர் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போட்டு நம்ம பின்னிட்டே வர போகிறோம். இப்போ ஈவனாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல விட்டுடுங்க. இந்த இடத்துல அந்த வி ஷேப்பில் இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் ஒரு பிஸ்கட் நாட் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக வந்து 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஈவனாக கிடச்சிடும். அப்புறம் உங்களுக்கு கூட ஃபுல்லாகவுமே பின்னி முடிச்சுட்டு ஒயர் சொருவல்ல அந்த அப்படி இருக்கையில் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் பேஸ்கெட் ஃபுல்லாகவுமே பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பிஸ்கட் வந்து மொத்தம் எத்தனை போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து 12 பிஸ்கட் போட்டிருக்கேன். இந்த கார்னர் டர்ன் பண்ணல அந்த இடத்துலேருந்து எண்ணிக்கிறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10
11, இங்கே ஒன்று 12, அவ்வளோதான். இப்போ எது என்னன்னாலும் 12 பிஸ்கட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வி ஷேப்லேயே நான் வந்து டிசைனாக மடித்து கூட சொருகிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் மடித்து ஒரு நாட்டை வந்து சொருக வேண்டாம், அப்படியே ஒயரை மட்டும் அடித்து இதுக்கு கீழே உள்ள நாட்டில் வந்து சொருகிக்கிறோம். நான் அதே முடிச்சில் சொருகாமல் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சொருகிக்கணும் அப்படின்னா ஒயரை வந்து இதோடு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கூடைய. நான் வந்து ஃப்ளாட்டாக பின்னணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வி ஷேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நான் வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக இந்த க்ரீன் கலர் எண்டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்ஸில் மட்டுமே நான் வந்து முடிச்சு வந்து போட்டுக்கிறேன் பாக்ஸ் நாட்டு. பிஸ்கட் நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த 4 ஒயர்லையுமே இப்போ நான் வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வந்து ஒயர் வந்து பற்றிருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைக்குமே நீங்கள் பின்னிக்கிடுங்க. நான் இதோட 3 நாட் போட்டிருக்கேன் ஆரஞ்சு கலரில். ஸோ இதோட எனக்கு போதும். இதோட நான் இப்போ வந்து இப்படியே மடித்து ஒரு லைனை வந்து மேலே வந்து மடித்து இப்படியே நான் வந்து சொருகிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த பக்கம் சொருகியிருக்கேன். ஒரு லைனை வந்து அப்படியே மடித்து சொருகியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொருகி காட்டுறேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப நீளமாக இருக்குது. இதை வந்து லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு நாட்டை வந்து இப்படி மடித்து உள் பக்கம் நம்ம சொருக போகிறோம். இந்த மாதிரி மடித்த உடனே நம்மளுக்கு இந்த கீழே உள்ள அடுத்து உள்ள நாட்டில் தான் நம்ம சொருக போகிறோம். இதுக்கு கீழே உள்ள நாட்டில் வந்து இப்படி மடிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒயர் வந்து இப்படி போகுது. ஸோ எந்த சைடு போகுதோ அந்த சைடு பார்த்து நம்ம சொருகிக்கிற வேண்டியதான். பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையுமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சொருகி விட்டுடுங்க. ஏன்னா பிஸ்கட் நாட் கூட அப்படின்றது வந்து லைட்டாக தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பிஸ்கட் நாட் போட்டிருக்கனால. ஸோ ஒயரை வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒயரை அப்படியே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை அடிக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொருகிக்கிறங்க. ரொம்ப கட் பண்ணிவிட்டு ஒட்டை கட் பண்ணிவிட்டு சொருகாதீங்க. இந்த மாதிரி சொருகும்போது உங்களுக்கு ஒயர் வந்து ஃபுல்லாக சொருகும்போது கூட வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா ஒயருமே ஃபுல்லாக சொருகி விட்டுடுங்க. இப்போ இந்த ஒயர் வந்து இந்த பக்கமாக போகிறதுனால பிஸ்கட் முடிச்சில் நான் சொருகிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒயர் ஃபுல்லாமே சொருகிட்டு ஒன் சைடு ஹேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையுமே சொருகி முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கனால ரொம்பவே நீட்டாக இருக்குது கூட. ஸோ இந்த மாதிரி எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இந்த சைடில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாட்டாகவே கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் நான் ஒன் சைடு வந்து ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் வந்து ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஹேண்டில் போடுறதுக்கு ஒரு 2 வேஸ்டான ஒயர் வச்சு நான் இப்போ அந்த 2 பக்கமும் வந்து நான் கட்டியிருக்கேன். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த சைடுமே டேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சைடில் உள்ள இந்த ரோவை வந்து விட்டுடுங்க. இந்த ரோவுக்கு மேலே அடுத்த பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோவிலேருந்து இந்த இப்படியே எண்ணிக்கிறங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதுதான். ஸோ இந்த ரோவை விட்டுட்டு இந்த ரோவிலேருந்து இந்த பிஸ்கட்டுக்கு மேலே உள்ளதுலேருந்து எண்ணிக்கிறங்க 1 2 3 4 5. இந்த 5வது பிஸ்கட்டுக்கு மேலே உள்ள அந்த க்ரீன் கலர் நாட்டில் தான் நான் வந்து
கார்னர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ரோவை விட்டுட்டு இந்த கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துலேருந்து இதுக்கு மேலே உள்ள பிஸ்கட்லேருந்து 1 2 3 4 5 5வது நாட்டுக்கு மேலே க்ரீன் கலர் நாட்டில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒயர் வச்சு கட்டிட்டு இப்போ நம்ம உள் ஒயர் வந்து எத்தனை அடி மெஷர்மெண்ட்னு பார்த்துக்குருவோம். இப்போ நான் உள் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உள் ஒயர் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த கட்டு ஒயர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கிறங்க. இப்போ நான் வந்து ஒயர் மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன். உள் ஒயருக்கு 1 2 3 4 5 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 5 அடியும் 10 சென்டிமீட்டருமே எடுத்துக்கிறங்க ஒரு ஒயருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு ஒயர் வச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க ஒயர்ஸை வந்து அளவெடுத்து அப்படியே நம்ம அளந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வந்து உள் ஒயர் வந்து 8 ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 ஒயர் வச்சு உள் ஒயர் வந்து நம்ம கொடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த 8 ஒயரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளமான சைடாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கூடையில் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ நம்ம உள் பக்கமாக உள்ளே வந்து ஒயரை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து எடுத்துடலாம். இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி முன்னு பின்னும் ஆகாமல் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜ் எல்லாமே இப்படி சேமாக வச்சு கரெக்டாக இந்த மாதிரி இழுத்துக்கிறங்க. இழுத்துட்டிங்கன்னா சேமாக வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஒயர் எதுவுமே வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணது மாறாமல் இருக்கணும். அதாவது பள்ளமான சைடாக இருக்கிற சைடாக பார்த்து அந்த மாதிரி இருக்கணும். பெரண்ட்ராமல் பார்த்துக்கிறங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வெளியில் நம்ம பின்னுவோம் இல்லையா, உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு வெளி ஒயர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் இப்போ க்ரீன் கலர் ஒயர் தான் வெளி ஒயர் வந்து நான் கொடுக்குறதா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11.25 அடி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் வந்து நான் 2 ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் 2 ஒயர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. 2 ஒயர் தானே, ஸோ இந்த மாதிரி பள்ளமான சைடாக வச்சு பார்த்து எடுத்துகிட்டு இப்போ உள் பக்கமாக விட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறலாம். நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது இந்த ஒயரை வந்து உள் ஒயரை வந்து நம்ம பிடிச்சிட்டு தான் இழுக்கணும். ஏன்னா இதை இழுக்கும்போது அந்த உள் ஒயர் வந்து முன்னும் பின்னுமாக ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி எட்ஜில் வந்து நம்ம வச்சுட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேமாக வச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பக்கமாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இழுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து உள் ஒயரை வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லப்பர் பேண்டோ இல்லை நூலோ வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு பின்னும்போது தள்ளி தள்ளி விட்டு பின்னிக்கிறங்க. நான் வந்து எதுவுமே போடல, அப்படியே பின்ன போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்தோம்ல இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஒயரு, இந்த ஒயர் வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து 2வது ஒயரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஒயரை வந்து இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க.
கிராஸாக வச்சுட்டு இப்போ லெஃப்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்து நம்ம இந்த ஒயர் மேலே இருந்துச்சுன்னா இந்த ஒயருக்கு கீழே வந்து எடுத்து வச்சுக்கிறணும். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி ப்ரொசீஜர் படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ இந்த ஒயர் வந்து மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயருக்கு கீழே வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அப்புறம் இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த ஒயர் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு சென்டரில் வந்து எடுத்து லெஃப்ட் சைட்லையே நம்ம கொண்டு போயிடணும். அதாவது நம்ம எந்த சைடு ஒயர் எடுத்தோமோ அதே சைடு வழியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ ரைட் சைட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்து நான் எடுத்து இந்த லெஃப்ட் சைடில் 2 ஒயருக்கும் சென்டரில் எடுத்துட்டு ரைட் சைடே கொண்டு போயிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடில் உள்ள ஒயரை எடுத்து 2 ஒயருக்கு சென்டராக வச்சு லெஃப்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடணும். நல்லா டைட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் இந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு ஒயர் வந்து உள்பக்கமாக சொருகும்போது உங்களுக்கு காட்டுறேன்னா. பாருங்கள், இப்போ நான் இந்த ஹைட்டுக்கு வந்து நான் பின்னிட்டேன். இப்போ அந்த வெளியில் உள்ள இந்த வெளி ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயரை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம உள் ஒயர்னு சொருகும்போது இந்த வெளியில் உள்ளது வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும், அதனால தான். இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ உள் ஒயரை வந்து சரி பாதியாக பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இப்போ உள்பக்கமாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஒயரை வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி நம்ம உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுத்தோமோ ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வெளியில் உள்ள ஒயர் எல்லாத்தையுமே உள்பக்கமாக எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம உள்ள வந்து கொடுத்துருக்க ஒயர் எல்லாத்தையுமே நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளி ஒயரை வந்து லாஸ்ட்டாக சொருகிக்கிறலாம். இப்போ உள்பக்கமாக நம்ம சொருகணும் இல்லையா, இந்த ஒயரை வந்து இப்போ டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சி நாட் போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த பக்கமாக சொருகுறீங்களோ அந்த பக்கமாக அப்படியே கைவசப்படி எல்லா ஒயரையுமே சொருகி விட்டுருங்க. உருட்டு கைப்பிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் கொடுத்தோம்னா நம்ம உள்ளே வந்து சொருகணும் எல்லா ஒயரையுமே. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் முறுக்கு ஹேண்டில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் சேனலில் இதே பிஸ்கட் மாதிரி கூட பின்னி முறுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போகிறதுன்னு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கிறங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முறுக்கு ஹேண்டில் போடுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ இது கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு ஒயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தனால நம்ம சொருகணும். ஸோ இந்த பக்கம் 10 ஒயரு, இந்த பக்கம் 10 ஒயரு, இந்த மாதிரி சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 8 ஒயர் சொருகுனால 16 ஒயர் வந்து நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கூடையில் வந்து நம்ம வந்து எந்த ஒயரையுமே கட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே தான் நம்ம எல்லா ஒயரையுமே அடி வரைக்கும் அப்படியே சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையுமே சொருகிட்டேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் அடி வரைக்குமே எல்லா ஒயரையுமே சொருகியிருக்கேன்.
இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயரை வந்து கடைசியாக சொருகிக்கிறலாம். இப்போ இந்த 2 ஒயருமே லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடும், ரைட் சைடு ஒயர் ரைட் சைடும் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒயரையும் அதே மாதிரி சொருகி விட்டுறணும், உள் ஒயர் சொருகின மாதிரி. இந்த ஒயரை வந்து கட்ட வேண்டாம், அப்படியே சொருகி விட்டுடுங்க. எந்த அளவு லென்த் இருக்கோ அந்த அளவு லென்த்தையுமே சொருகி விட்டுடுங்க. இப்போ இந்த ஒயரை வந்து இந்த பக்கமாகவும் இந்த ஒயர் இந்த பக்கமாகவும் சொருகி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயருமே சொருகிட்டேன். க்ரீன் கலர் ஒயரு ஃபுல்லாமே சொருகி கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த பக்கம் பாருங்கள் நான் கட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2-3 தடவை இந்த ஹேண்டிலை வந்து சுற்றி ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி சொருகிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். ஒன்றும் இல்லை, 1.25 அடி வந்து ஒயர் எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வச்சிங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் நாட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டைட்டாக பிடிச்சிட்டு உள் பக்கமாக வந்து எடுத்துக்கிறேன்னா சொருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுடுங்க. சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை இந்த பக்கமாக பிடிச்சிட்டு அந்த பக்கம் உள்ளே வந்து எடுத்துட்டு இப்போ இந்த ஒயருக்கு இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வந்து 3 தடவை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொருகிறதுக்கு மட்டும் இப்போ ஒயர் இருக்கும். இப்போ உள் பக்கமாக ஒரு நாட் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருகுங்க. இப்போ வந்து சொருகிறதுக்கு கிராஸாக அப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பிஸ்கட் நாட்டில் வந்து சொருகிட வேண்டாம். நம்ம இப்போ நேராக லைனில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த கிராஸ்லேயே இப்படி நேராக சொருகி விட்டணும். அதே மாதிரி இந்த ஒயரையும் இதே மாதிரி சொருகி விட்டுடுங்க. ஏன்னா டைட்டாக இருக்கும், அதனால தான் பிஸ்கட் நாட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா, ஸோ பிரிஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் நாட்லேயே நம்ம வந்து சொருகிக்கிறலாம். டிசைனுக்காக ஃப்ளவர் டிசைன் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் வச்சுக்கிறலாம். ஸோ அவ்வளோதான், கூட வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.